இந்த வீடியோல நம்ம விஜய் சேதுபதியோட 50th மூவியான மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் நெத்திலன் சுவாமிநாதன். இவர் இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு அருமையான படத்தை டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர். இந்த படத்தோட கதையை இந்த டைரக்டரும் இவரோட சேர்ந்து ராம் முரளி அப்படின்றவரும் நரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல விஜய் சேதுபதியோட சேர்ந்து அனுராகுன்றவரும் நெகட்டிவ் ரோல்லையும் மம்தான்றவங்க பிடி டீச்சராகவும் நம்ம நட்டு இருக்காரு இல்லையா, அவரே இன்ஸ்பெக்டர் ரோல்லையும் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நம்ம சேதனனுக்கு வைஃபா திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்த அபிராமி, முனிஷ்காந்த், சிங்கம்புரி, பாரதி ராஜானே எல்லாருமே முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலான ரோல், அதுவும் ப்ரீ இன்டர்வல் வரைக்கும் தான். செகண்ட் ஹாஃப்ல அசுரன் படத்துல வர மாதிரி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதுதான் படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட். படத்தோட ஸ்டோரி என்னன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா படத்தோட ஸ்டோரி எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கயோ போகுது. நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் லட்சுமி சார் அப்படின்னு சொல்லி ஒரு குப்பை தொட்டி காமிக்கிறாரு. அதை தேடிதான் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. அதை தேடிதான் பணம் ஃபுல்லா இருக்கும். அங்க என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, அந்த லட்சுமின்ற குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் படத்தோட கதை நம்பிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா அங்கதான் டைரக்டரோட தெய்வம். படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சதுனால எங்கேயுமே லாக் இல்லாம ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது படம். படத்தோட ஓவரால் டியூரேஷன் 2.5 மணி நேரம். அது அடுத்தது என்ன, இன்னொருத்தர் யாரு, எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு அட கொடுமையே அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு நம்ம டைரக்டர். அதுலயும் முக்கியமா நம்ம நட்டு இருக்காரு பாருங்க, வேற லெவல் ஆக்டிங். அதை நான் சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. படத்தை போய் தியேட்டர்ல பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இவருக்கு பயங்கரமான ஒரு கிளாப்பிங் மொமெண்ட் இருக்கும் படத்துல. ஆரம்பத்துல நம்ம விஜய் சேதுபதி ஒரு காமெடி பீஸ் மாதிரி உள்ள போய் 50வது படமாச்சே ஒரு மாசம் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் அடி வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு இவரே இவரை டீக்ரேட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு தம்பி, கொஞ்சம் புரு அப்படின்னு பேமேக்ஸ் சொல்றாரு நம்ம டைரக்டர். ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மலையாள சினிமா அப்படி, மலையாள சினிமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன எல்லா படமுமே நல்ல ஸ்டோரியோட ரிலீஸ் ஆகுது. 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கருடனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த பிடி சார், இப்போ இந்த படம், இது எல்லாமே தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான படங்களா இருக்கும். என்ன இவ்வளவு ஹைப் கொடுக்குற, அப்ப படம் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கு. தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஆனா யார் யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல நிறைய இடத்துல வயலன்ஸ் இருக்கு. அதனால வயலன்ஸ் பிடிக்கிறவங்க தாராளமா போய் பார்க்கலாம். வயலன்ஸ் பிடிக்காதவங்களும் பார்க்கலாம். ஒரு சில சீன்களை கண்ண மூடிட்டு ஒரு சில டைரக்டர்ஸ் படம் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. ஆனா பல டைரக்டர்ஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சான்ஸ் கிடைக்காம பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த டைரக்டர். குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படம் பண்ணி எனக்கு கிடைச்ச சின்ன சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். எனக்கு ஒரே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வச்சு பெஸ்டா பண்ணிருக்காரு. அதுலயும் ஒரு சில படத்துல ட்விஸ்ட் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வல் வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி கிரியேட் ஆகும். கடைசியா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணுவாரு. அதுதான் இந்த டைரக்டரோட குரங்கு பொம்மை ஆகட்டும் இல்ல இந்த மகாராஜாவாகட்டும். இது ரெண்டுக்குமே ஆனா ஒற்று. படத்துல மம்தா மோகன் தாஸ் ஹீரோயின் எல்லாம் கிடையாது. இல்ல படத்துல ஹீரோயினே கிடையாது. இவங்க சாதாரண ஒரு பிடி டீச்சரா மட்டும் வந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியோட பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலா, அதே மாதிரி இவருக்கு வைஃபா திவ்யா பாரதி ஒரு 5 நிமிஷம் வராங்க. அதுக்கு மேல படத்துல ஹீரோயின் எல்லாம் யாரும் கிடையாது. நம்மால் தான் ஹீரோ ஹீரோயின் காமெடியன் எல்லாமே. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே நதர விடாம ஸ்டோரி ஓரியன்டாவே போயிட்டு இருக்கிறதுனால பாப்கார்ன் பாப்ஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் வெளியே போனா கூட முக்கியமான சீன்ஸ் எல்லாம் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இது வாங்குறதா இருந்தாலும் முன்னாடியே வாங்கிட்டு வந்துருங்க. நடுவுல எல்லாம் ஏஞ்சி போவாது. படத்துல பாட்டு எல்லாம் எதுவும் பெருசா கிடையாது. அப்படி ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்தாலும் படத்தோட படமா போயிட்டு இருக்கும். சோ அங்கேயும் ஒரு கதை இருக்கும். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அடப்பாவி நீ இல்லனா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் ஒரு மாதிரி தாக்கத்தை உருவாக்கி இருப்பாரு டைரக்டர். இது வரைக்கும் ஹீரோஸை பார்த்து தான் பழுதாவப்பட்டிருப்போம். ஆனா இந்த படத்துல மட்டும் வில்லனை பார்த்து பழுதாவப்படுற அளவுக்கு ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ். படத்தோட கதையாகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ஆகட்டும், இது எல்லாமே தி பெஸ்டா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோக்நாத் அவளும் தன்னோட பெஸ்ட் தான் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோண வந்துச்சு. அந்த இடத்துக்கிட்ட மட்டும் குழந்தைகள் இந்த படத்தை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி நல்ல கதையை சூஸ் பண்ணி சோலோவா நான் மட்டுமே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரு. அதுவும் தி பெஸ்டா வந்திருக்குது. நிறைய பிளாப்ஸுக்கு அப்புறம் சமீபத்துல நிறைய படத்துல செகண்ட் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. விக்ரம், ஜவான்ல வில்லன் அண்ட் ஒரு சில படத்துல கேமியோ ரோல்ஸ் இப்படிலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரோல் தான் சூஸ் பண்ணி நடித்தால் ஹீரோ மட்டுமே அப்படின்னு சொல்லி நடிச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. மேபி வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா பெருசா வயலன்ஸ கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டல. கொஞ்சம் பிளர் பண்ணி காட்டுறது, அப்புறம் ஒரு சிலதெல்லாம் பேக் எண்ட்ல மட்டும் நடக்கிற
பாக்குற மாதிரி காமிக்கிறது இப்படின்னு முடிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம படத்தை பாக்குறப்போ நம்மளே ஹீரோ ரோல்லையும் வச்சு பார்ப்போம், வில்லன் ரோல்லையும் வச்சு பார்ப்போம். அப்படி இருக்கிறப்போ அடடே என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் காமிக்கலனா இந்த மாதிரி படம் பேசும் பொருளா இருந்திருக்குமா அப்படின்றது தெரியல. இந்த இடத்துல டைரக்டரோட வழி புரியுது. ஆனா இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் புதுசா ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு ஸ்டோரியை புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லணும். அதாவது ஒரு சிம்பிளான ஸ்டோரியே டிஃபரெண்டா நரேட் பண்ணி ஸ்கிரீன் பிளேல வித்தே காமிச்சாங்கன்னு வச்சுங்களேன், பாக்குற ஆடியன்ஸ்க்கே குழம்பி போயிடும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கதை வந்திருக்கு, ஆனா இந்த படம் புதுசா இருக்கே அப்படின்னு. அதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த படத்தோட எடிட்டரான பினோமின் ராஜுக்கு போய் சேரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில படத்துல ட்விஸ்ட் வைக்கிறோம் அப்படின்ற பேர்ல பிளாஷ்பேக் போவாங்க, அப்புறம் திருப்பி கரண்ட்டுக்கு வருவாங்க, திருப்பி பிளாஷ்பேக் போவாங்க. அப்படி மாறி மாறி போயிட்டு வர்றப்போ ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழப்பமும் இல்லாம ஸ்கிரீன் பிளேல தி பெஸ்டா எடிட்டர் நரேட் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க வில்லனை பார்த்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் படம் பார்க்க போறவங்க யாராவது இருந்தீங்கன்னா காது கொடுத்து கவனிச்சு கேளுங்க. அதெல்லாமே இந்த டைரக்டரோட டச் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல நம்ம விஜய் சேதுபதி 50வது படம் தி பெஸ்டா சூஸ் பண்ணாரு. மத்த ஹீரோஸ் சூஸ் பண்ண மாதிரி இல்லாம கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் போய் தியேட்டர்ல மறக்காம பாருங்க. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.